குதிரை பேரமா? என்னது சோஃபா மாடலா? என்னது பொட்டி பொட்டியா பணம் வாங்கணுமா? யாரை பார்த்து என்ன சொல்றீங்க? திமுகவை எதிர்த்து உருவாகின கட்சி தான் இந்த மதிமுக கட்சி. எங்களுக்கு கொள்கை, கோட்பாடு, கருத்தியல் சிந்தனை தான் ரொம்ப முக்கியம். எங்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்பாவும் மகனும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு எல்லா செய்தி சேனல்லையும் பத்திரிகை சேனல்லையும் பரபரப்பை கிளப்பிட்டு இருக்கும் போது 2-3 சேனலை யூடியூப் சேனலை நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அவங்க மேல நான் மான நஷ்ட வழக்கு போட போறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்த கொள்கை போராளி வைகோ அவர்களுடைய சின்ன வீடியோவை நேத்து நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். என்ன தெரியுமாங்க, அவர் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வராரு, அங்க ஓடியாராங்க தொண்டருங்க, திப்பு திப்பு திப்புன்னு ஓடியாந்த. ஐயா ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா, செல்ஃபி எடுத்துக்கலாமா, 100 ரூபாய் கொடு, செல்ஃபி எடுத்துக்க. 100 ரூபாய் இல்லையா, கிளம்பு கிளம்பு அப்படி வெளிப்படையாவே சொல்றாருப்பா. செல்ஃபி எடுக்கிறதுக்கு தான் கூட ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கே தொண்டர்கள் 100 ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தா அடியே கூட நிக்கிறாரு. காசு கொடுக்கலன்னா எல்லாரும் அமுச்சு விட்டுட்டாருப்பா. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கே நீ பணம் வாங்கும் போது ஒரு கட்சிக்காக நீ தொண்டை கிளிய ரத்த உடம்பு அப்படியே நரம்பு புடைக்க பேசணும்னா காசு வாங்காமையா பேசிருப்பீங்க? இத்தனை வருஷம் டிஎம்கேல காசு வாங்காமையா உள்ள உட்காந்துருப்பீங்க? ஏடிஎம்கேல காசு வாங்காமையா உட்கார்ந்து இருப்பீங்க? பிஜேபி கிட்ட காசு வாங்காமையா உட்காந்துட்டு இருப்பீங்க? தேதிமுக கிட்ட காசு வாங்காமையா உட்காந்துட்டு இருப்பீங்க? அவ்வளோ நேர்மையானவங்களா நீங்க? அவ்வளோ நேர்மையானவர்களா? தொண்டர்கள் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம், இவ்வளோ கலேபரத்துக்கு அப்புறம், வைகோ அவர்களுக்கு எதிர்காலமே இல்லாத போது கூட உங்களோட 2 எம்எல்ஏக்கள் உங்களை விட்டு ஓடினதுக்கு அப்புறம் கூட தொண்டர்கள் உங்களை பார்த்துட்டு வைகோ ஐயா வந்திருக்காருன்னு போட்டோ எடுக்க வந்தவங்களை அசிங்கப்படுத்தி துரத்தி விட்டுறீங்களே. ஒருவேளை இந்த நியூஸ் பப்ளிக்ல பரவுன்னு தெரியுமா தெரியாதா? இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. அமைச்சர் பதவி கண்டிப்பா திருச்சி கிழக்குல துரை வைகோ அவர்கள் நின்னு ஜெயிக்கணும்னு உள்ளுக்குள்ள பிளான் போட்டுட்டு இந்த 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா அதுல ஒரு இடத்துல நம்ம நின்று அமைச்சர் பதவி வாங்கிடலான்ற ஆசையில தான் நீங்க அவங்க 2 பேரை ரிசைன் பண்ண சொன்னீங்கன்னு படிச்சாங்க. நான் கூட அப்ப நம்பல, இப்போ நம்புறேன். டிவிக்கு அரசு கிட்ட நீ 1 ரூபாய் பணம் கூட வாங்காம அப்படியே இப்ப ஒட்டிக்கிட்டீங்களோன்னு சும்மா நினைச்சு பார்த்தேன். இப்பதான் தெரியுது, நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு இந்த வாயை திறக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாவும் படுத்துக்கிட்டு உருள்றதுக்கு ரூம், ஏசி ரூம் புக் பண்ணி தரும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட பழுத்த பழம் உங்களுக்குன்னா காசு இல்லாமையா உங்களை கூப்பிட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மார்டின் ஐயா குடும்பத்தை சுரண்டி 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 மொத்த பேரும் சாப்பிட்டுக்கிட்டு தான் வாழ்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய கஜானாவை காலி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், நான் வைகோ அவர்களும் துரை வைகோ அவர்களை பற்றி சில பல நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பொய்ன்னு நினைச்சேன்ப்பா. இப்பதான் தெரியுது, உண்மைக்குமே தெரியுது, 2 பேர் கஞ்சம்னா கஞ்சம், மகா கஞ்சம். 1 ரூபாய் அவங்க கிட்ட வாங்க முடியாது, சுருட்டுறதுதான் வேலை. ஏன்னா அவங்க தனியா ஒரு பேக மாட்டிட்டு வேலைக்கோ இல்ல வேற எங்காவது தொழிலோ பண்றது கிடையாது. தொழிலே வாய் வழியா தொழில், கொள்கை வழியா தானே தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உண்மையா தொழில் பண்ணல அப்படின்னா தன்னோட மதிமுக கட்சிக்கு அப்புறமா அவங்க தன்னுடைய பதவிய, தன்னுடைய கட்சி நிறுவனத்தை வேற யாருக்கிட்டயாவது கொடுத்திருப்பாங்க, தன்னுடைய மகன் கிட்ட கொடுத்திருப்பாங்களா? நாடாளுமன்ற அந்த எம்பி பதவியை 2 பேர் ராஜினாமா பண்ணாமையே தொண்டர்களை, அதாவது வேட்பாளர்களை, தன்னுடைய வேட்பாளர்களை பண்ண சொன்னேன். எவ்வளவு பிளான் போட்டீங்க? அதுவும் கொஞ்ச நேரத்துல விஜய் அவர்கள் கிட்ட நான் போய் கேட்டேன். 2 பேரை ராஜினாமா பண்ண சொன்னாரு. ராஜினாமா பண்ண சொன்னா அவரே பேசுறேன்னு சொன்னாரு. நீங்க சும்மா விஜய் சாரு கிட்ட சும்மா பேசிருப்பீங்களா? உங்களை ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கூப்பிடுறாங்க. என்னன்னா, திமுகவை பழைய காலங்கள்ல நடந்தது, இப்ப நடந்தது கூட ஒட்டிக்கிட்டு இருக்கும் போது நடந்தது எல்லா கதைகளும் பப்ளிஷ் பண்ணணும். அதான் அவங்களோட வேலை. அதுவும் இல்லாம ஏதாவது தப்பிதங்கள் நடந்தா, பிஜேபி எங்க நாட்டுல தப்பிதங்கள் நடந்தா, இந்த மாதிரி பழுத்த பழங்கள் கூட இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல எனக்கு. ஆனா உண்மையுமே ஏப்பா ஹிட்லர் தானப்பா இங்க கையில கட்டியிருப்பாரு. கவனிச்சிருக்கீங்களா? ஹிட்லர், ஜெர்மன் நாட்டு ஹிட்லர், எல்லாரும் கொன்று குவிச்சாரு. சிடுமூஞ்சி, டெரர் பீஸ் ஹிட்லர். இப்ப துரை வைகோ அவர்கள் கையில கட்டிட்டு இருக்காரு. கட்சி சின்னதுக்கு மரியாதை எப்படிப்பா கொடுப்பாங்க? இப்படியாப்பா கொடுப்பாங்க? நாஞ்சில் சம்பத் அவர்களை ஹிட்லரோட ஒப்புமைப்படுத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் எல்லாம் தேடி தேடி பாக்குறேன், ஹிட்லர் எல்லாத்துலயுமே இப்படி கட்டியிருக்காருப்பா. இது என்னப்பா புதுசா இருக்கு இதெல்லாம். ஆனா உண்மையால சொல்றேன்ப்பா, ஜாடி கேத்த மூடின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் துரை வைகோ அவர்களும் 2 பேரும்
உண்மையான தகப்பன் மகன் அப்படிங்கறது ஊர்ஜிதம் ஆயிடுச்சுப்பா. நிச்சயமா சொல்றேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அனுமானத்துலதான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அடிச்சு பேசுறேன், சத்தியமணி பேசுறேன், உண்மைக்காம பேசுறேன். தொண்டர்கள் கிட்ட காசு வாங்காம துரத்தி அடிக்கும் போது அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருந்தது. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கே காசு வாங்குற நீங்க, உங்களை ஒருத்தவங்களை கட்சியில சேர்த்துக்கணும்னாலும் பணம், அவங்க கட்சியில நீங்க நின்னு பிரச்சாரம் பண்றனாலும் பணம், உங்களுக்கு சால்வை போடணும்னாலும் பணம், நீங்க தொட்டதும் பணம் தொடாததும் பணம். அப்பா உங்களை எப்படிதான் இத்தனை வருஷம் ஏன் ஊழல் அடிச்சாங்கன்னு தெரியுதா? உங்களை போல பெருச்சாலைகளுக்கு கொட்டணும்னா பணத்தை கொடுத்தாதான் நீ இந்த மாதிரி ஆட்களை ஒட்டுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு பணம் வேணும் போல. சோ இவங்களோட வாயெல்லாம் அடைக்கிறதுக்காக அவங்க சுரண்டி இருக்காங்க போல, சுரண்டி. சோ சுரண்டனவங்களையும் புடிச்சு உள்ள போடுங்க விஜயனா. சுரண்டன பணத்தை இந்த மாதிரி இனாமா வாங்கினாங்க பாருங்க, இந்த மாதிரி கேசுகளையும் புடிச்சு உள்ள போடுங்க. அதே மாதிரி ஊழலுக்கு துணை போன அதிகாரிகள் எல்லாரையும் பிடிச்சு உள்ள போடுங்க. ஏன் ஒற்றை மட்டும் பிடிக்கிறீங்க? அந்த துணையா அந்த பணம் எதுக்கெல்லாம் செலவாச்சோ மொத்த பேரை பிடிங்க. நான் நினைக்கிறேன் பொதுமக்களையும் நீங்க பிடிக்க வேண்டியது வரும். ஏன்னா நாங்களும் கை நீட்டி ஓட்டுக்கு காசு வாங்கியிருக்கோம். என்ன அப்போ எல்லாருமே தின்றுருக்கோம் அந்த ஊழல. பாப்போம் என்ன நடக்குது. ஐயோ வைக்க ஐயா, நான் கூட உங்களை என்னவோ நினைச்சேன் ஐயா. நான் ஒரு 9வது 8வது படிக்கும்போது புழல்ல பொட சட்டத்திலிருந்து வெளில வந்தீங்க பாருங்க. அப்ப இந்த வைகோ அவர்களுக்காக ஸ்கூல்ல சீக்கிரமா விட்டாங்க. அந்த ஸ்கூல் வேகமா காவாங்கரையிலிருந்து புழலிருந்து அந்த ரோடு வரைக்கும் உங்களுக்கு எங்க மீட்டிங் போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் உங்களை பார்க்க வந்தவங்க பின்னாடியே ஸ்டாலின் வண்டியெல்லாம் வந்தது. அப்படியாப்பட்ட மனுஷனே 100 ரூபாய் நோட்டுல கவுந்து புட்டியப்பா. சிரிக்கிறது 100 ரூபாய் நோட்டுல காந்தி சிரிக்கிறார். 100 ரூபாய் நோட்டு கொடுத்தாதான் அந்த வைகோ அவர்கள் சிரிப்பாரு. ஐயோ என்னையா கொள்கை கோட்பாடு மண்ணாங்கட்டி.